ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவையான மொறுமொறுப்பான வெஜ் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: முட்டைக்கோஸ் 150 கிராம், கேரட் 100 கிராம், பீன்ஸ் 50 கிராம், வெங்காயம் 100 பச்சை மிளகாய், 2 இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை சிறிதளவு, கடலை மாவு 50 கிராம், அரிசி மாவு 25 கிராம், கார்ன்ஃப்ளவர் 25 கிராம், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா 1 சிட்டிகை. முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி மற்றும் கறிவேப்பிலை ஆகிய அனைத்தையும் மிக பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும். காய்கறி ஊற வைக்கும் முறை: நறுக்கிய காய்கறிகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறி 15 முதல் 30 நிமிடங்கள் வரை ஊற வைக்கவும். ஊறிய பிறகு காய்கறி கலவையை கையால் நன்றாக பிழிந்து தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்றவும். மாவு கலந்து பிசைதல்: மற்றொரு அகலமான பாத்திரத்தில் பிழிந்து வைத்துள்ள காய்கறிகளை சேர்க்கவும். அவற்றுடன் கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு மற்றும் 1 சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்து மாவை நன்றாக பிசைந்து சிறு சிறு உருண்டைகளாக பிடித்துக் கொள்ளவும். அடுப்பில் வடசட்டியை வைத்து எண்ணெய் ஊற்றி காய வைக்கவும். எண்ணெய் காய்ந்ததும் தயார் செய்து வைத்துள்ள உருண்டைகளை போட்டு பொரித்தெடுக்கவும். எண்ணெய் கொதிநிலை அடங்கி உருண்டைகள் பொன்னிறமாக வந்தவுடன் எடுத்துவிடவும். இப்போது சுவையான வெஜ் கோலா உருண்டை தயார். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய சுவையான ரெசிபிகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.